யாரோ மனதிலே நான் மருமகளா இல்ல நீ மருமகளாடி? அத்தை டைலாக் மாத்தி பேசுறீங்க. அடடா இப்ப என்ன பேசணும்? நான் மாமியாரா இல்ல நீ மாமியாரா அப்படி கேளுங்க. சரி சரி இப்ப பாரு. ஏய் உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் மாமியாரா இல்ல நீ மாமியாரா? இங்க நீ வச்சத சட்டமா என்ன? என்னத இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்ப வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன். எனது என் வீட்ல இருந்து என்னைய வெளியே அனுப்புவியா? பாத்துடலாண்டி. என் பையன் வருவான் அப்புறம் இருக்கு. ஏற்கனவே 6 மாசம் சொல்லிட்டு இருக்கான். இப்பவே உன்னை வெளியே அனுப்ப சொல்றேன். நீங்க என்ன அவரை கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன். பாத்துடலாம் இந்த வீட்ல நீங்க இருக்கீங்களா நான் இருக்கேன். நானு அதையும் பாத்துடலாண்டி. ஏங்க என்ன நடக்குதுங்க? அம்மா இப்படி கோவமா இருக்காங்க. மா என்னம்மா ஆச்சு? எல்லாத்தையும் உன் பொண்டாட்டிக்கு நீ கேளு. ஏய் என்னடி பண்ணி தொலைஞ்ச? என் அம்மா கோவமே பட மாட்டாங்க. இவ்வளோ கோவமா இருக்காங்கன்னா ஏதோ பண்ணி வச்சிருக்கேன் தானே அர்த்தம். என்ன பண்ண? அத உங்க அம்மா கிட்டே கேளுங்க. டேய் நீயே சொல்லுடா நியாயத்தை. வயசான காலத்துல கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லி அவளை சமைக்க சொல்றேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சமைச்சா உங்க மகன் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா. இவளுக்கு என்ன பெரிய மகாராணி நினைப்பா? இல்ல இவளுக்கு வேலை செய்யணும்னு எனக்கு தலையெழுத்தா? ஒழுங்கா உன் பொண்டாட்டியே சொல்லி வை. இன்னைக்கு அவ தான் சமைக்கணும். நான் மருமகளா இல்ல அவ மருமகளான்னு தெரியல. என்னம்மா? அச்சச்சோ மறுபடியும் வரட்டுமே. நான் மாமியாரா அவ மாமியாரான்னு தெரியல. ஏதோ அவ வச்சதா சட்டங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கா. ஒழுங்கா இன்னைக்கு அவளையும் சமைக்க சொல்லிட்டேன். ஏய் நீ தான் சமைச்சு தொலையண்டி. என்னங்க விளையாடுறீங்களா? நான் சமைச்ச ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன்னு அவ்வளோ கத்துனீங்க. இப்போ என்னடானா என்ன சமைக்க சொல்றீங்க? உங்க அம்மாவுக்கு வேற வேலை இல்ல, உங்களுக்கு ஒரு வேலை இல்ல. ஏய் அதான் அம்மா உடம்பு முடியலன்னு சொல்றாங்கல்ல. ஒரு நாள் நீ சமைச்சா என்ன? பரவாயில்ல நீ சமைச்சு தொலை, நான் திங்கிறேன். இல்ல ஒன்றும் வேணாம். நீங்க நான் சமைச்சா சாப்பிட மாட்டேன்னு பிகு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் குப்பையில தான் கொட்டியாகணும். ஏய் அதான் நான் சாப்பிட்டு தொலைக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. நீயே சமைச்சு வை. ஆமா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அவளே குக் பண்ணுவா. இல்ல தம்பி, இவ சொன்ன மாதிரி நீ சாப்பிடாம இது போயிட்டீனா அப்புறம் எனக்கும் கவலையா இருக்கும். பரவாயில்ல, கால் வலியா இருந்தானே கை வலியா இருந்தானே நானே சமைச்சு கொட்டுறேன். என்ன பண்ணி தொலைகிறது? இல்லம்மா பரவாயில்ல இருக்கட்டும். இன்னைக்கு அவளே சமைக்கட்டும், நான் சாப்பிட்டுக்கிறேன். நிஜமா தானே தம்பி சொல்றேன்? நீ சாப்பிடாம இது கோச்சிட்டு போயிட மாட்டியே? அதெல்லாம் போக மாட்டேமா. அவ என்னத்தை செஞ்சாலும் பரவாயில்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா, நீ ரூமுக்கு போய் வேலையை பாரு. நான் அவளுக்கு சொல்லித்தரேன், அவ சமைச்சு வைப்பா. சரிங்கம்மா. ஏய் இருக்கிற வரைக்காவது கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்க. இது வரைக்கும் என் அம்மா இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. இவ்வளோ கோவப்படுறாங்கன்னா ஒழுங்கா புரிஞ்சுக்கோ. நினைச்சு நினைச்சு பேசுங்க. என்ன பண்ணி தொலைக்கிறது? நானே சமைச்சு தொலைகிறேன். எப்படி மருமகளே நம்மளோட ஐடியா? உண்மையாவே சூப்பரோ சூப்பர். எப்படி காய் நகர்த்தினா உங்க பையன் நான் சமைச்சதை சாப்பிடுவான்னு தெரிஞ்சுக்கிட்டு சூப்பரா ப்ளே பண்ணிட்டீங்க. ஆனா இடையில கொஞ்சம் ஒரே ஒரு டைலாக் வளரிட்டீங்க. ஆமாடா, கோவமா பேசும்போது வாய் வளரிடுச்சு. சரி வாங்க போய் சமைக்கலாம். ஆமா நீ சமைச்சவன் சாப்பிட்றதுலாம் இருக்கட்டும். என்ன சமைக்க போற? வேற என்ன? சாம்பார் தான். அதுல இருந்தே முதல்ல ஆரம்பிப்போம். ஓ சாம்பார். சாம்பாருக்கு துவரம் பருப்பு போடுவாங்களா இல்ல கடலை பருப்பு போடுவாங்களா? எந்த பருப்பா இருந்தா என்னத, ஏதோ ஒரு பருப்பு. எதுனாலும் தண்ணியில வேக தானே போகுது, பாத்துக்கலாம் வாங்க. அடி பாவி, இன்னைக்கு என் பையன் நிலைமை அவ்வளவுதான். அவ்வளோலாம் மோசமா இருக்காது. நீங்க வந்து சொல்லிக் கொடுங்க, அப்படியே நான் செஞ்சிடறேன். வா போலாம். அம்மா பாவிகளா, இது குடும்பமா இல்ல கூத்து பற்றியானே தெரியல. இப்படி நடிச்சு கொட்டுறாங்க. போட்டிருக்கும் கோஷா வேஷம் பேஷா பொருந்ததே. பெண்ணழகு மொத்தம் காண சத்தம் விரும்புதே. வெண்ணிலவின் தேகம் மூடும் மேகம் விலகுமா? வண்ண உடல் யாவும் காணும் யோகம் கிடைக்குமா? டேய் தம்பி, டேய். என்னம்மா? ஆமா எப்ப வந்தீங்க? அட பாவி, வந்தது கூட தெரியாம என்னடா கனவு கண்டுட்டு இருக்கியா? பிரியாவை நினைச்சுதானே? சேச்சே அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. ஏய் நான் உன் அம்மாடா, இதை கூட தெரிஞ்சுக்காத முட்டா இல்லைனா? நான் கூட பயந்துட்டே இருந்தேன் தம்பி. எப்ப பார்த்தாலும் லட்சுக்குட்டிக்காக தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தியா? எங்க பிரியா கூட சேர்ந்து வாழாம இருந்துருவியோ நினைச்சிட்டே இருந்தேன். அப்பாடா, இப்பதான் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏமா பிரியா ரொம்ப நல்ல பொண்ணாவும் இருக்காங்க, அமைதியான பொண்ணு கூட. இப்படிப்பட்ட பொண்ண எப்படி ஒருத்தன் தூக்கி எறிஞ்சிருப்பான்? இந்த மாதிரி கேள்விலாம் உன் மனசுக்குள்ள வரவே கூடாது. இப்படி என்கிட்ட கேட்ட மாதிரி என்னைக்குமே பிரியா கிட்ட கேட்டாத. அவ கழுத்துல தாலி கட்டினதும் அந்த நொடியில இருந்து அவ ஓ பொண்டாட்டி. இதுக்கப்புறம் உனக்கும் அவளுக்குமான வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசி. என்கிட்ட கேட்ட மாதிரி அந்த பொண்ணுகிட்ட உங்களை எப்படி தூக்கி எறிஞ்சாங்க, உங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, உங்க பாஸ்ட் என்னன்னு அவளை நீ கேட்டவே கூடாது.
அம்மா, ஏதோ ஒரு யோசனையில உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். அவங்க கிட்ட இது வரைக்கும் நான் அதை பத்திலாம் எதுவும் கேட்டதில்ல. இனிமேலும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணவும் இல்லை. அந்த பொண்ணு நம்மளை நம்பி வர பொண்ணு. என்னைக்குமே அவ மனசை நோகடிக்கிற மாதிரி நீ நடந்துக்க கூடாது. அவ வாழ்க்கையில என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா அதை பத்தி நீ கேட்கவே கூடாது. இதுக்கப்புறம் நீ, பிரியா, லட்சு, இது மட்டும்தான் உங்க வாழ்க்கை. உங்க ஃபியூச்சருக்கு என்ன பண்ணணும், நீங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி நிம்மதியா வாழணுங்கிறத பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். சரிங்கம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் என்னைக்குமே அவங்க மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்க மாட்டேன். போதுமா? ம், சரி தம்பி. சரி, ஜோசியிட்ட கேட்டிருக்கேன். அடுத்த வாரம் புதன்கிழமை நல்ல நாளா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ம், சரிங்கம்மா. சரி சரி, நீ கனவு கண்டினியூ பண்ணு. அம்மா இதை வந்துடுறேன். உண்மையாவே உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் வாழ்க்கையில என்ன முடிவுனாலும் ஏன் விருப்பப்படி எடுத்துக்கலான்னு நீங்க கொடுக்கற சுதந்திரம் தான் உங்க மேல எனக்கு இன்னும் அன்பும் மரியாதையும் அதிகமா வர வைக்குது. உண்மையாவே நீங்க தாம்மா வேர்ல்டுலயே பெஸ்ட் அம்மா. பாரு, ஏங்க பிரியாக்கு கல்யாண விஷயம் என்னாச்சு? எல்லாம் ஓகே தான் கயல்மா. அருண் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லயே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காரு. என்னது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையா? ஏங்க அட்லீஸ்ட் கோயிலையாவது பண்ணலாம்ல? அப்படிதான் பிரியாவும் யோசிச்சிருக்கா. ஆனா அவர் தான் வேணான்னு சொல்லியிருக்காரு. கல்யாணத்துக்கு வரவங்க வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்களே கயல்மா, அதுக்காக தான். அதுவும் கரெக்டு தான். பரவாயில்ல, அருண் நல்லா தான் யோசிச்சிருக்காரு. ஏங்க அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம காலேஜில் பார்த்தோம்ல அந்த யுவன், அவன் உங்கள் சொந்தக்கார பையன் தானே? வீட்டுக்கு கூப்பிடலாம்ல? அம்மா, நான் இந்த மூட நம்பிக்கைகள்லாம் நம்பவே மாட்டேன். ஆனா நானே ஆச்சரியப்படுற மாதிரி அந்த பெரியவர் வந்து சொன்னதும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போ அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். நம்ம தேவையில்லாம அவங்கள பார்க்க வைக்கிறோம்னு சொல்லி வேற ஏதாவது பிரச்சனையை உருவாக்கிட்டோம்னா? இல்லைங்க, நம்மளா வாயை திறந்து சொன்னாதானே பிரச்சனை. அவங்களா சந்திக்கிற மாதிரி நம்ம ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணா? உன் மூளை நல்லா தான் வேலை செய்யுது. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனா அந்த பெரியவர் சொன்ன மாதிரி எனக்கு என்னமோ அவங்கள தான் மீட் பண்ணுவாங்கன்னு தோணுது. நம்ம என்ன பண்ணாலும் விதிப்படி தான் எல்லாமே நடக்கும். பாரா, கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒரு ஆளு இப்போ விதி அது இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நம்ம நடக்கவே நடக்காதுன்னு நினைக்கிற விஷயங்கள் திடீர்னு நம்ம கண்ணு முன்னாடியே நடக்கும்போது எப்படி நம்பாம இருக்க முடியும்? அதுவும் கரெக்டு தான். தங்கு, என்ன காலையிலேயே ரொமான்ஸா? அச்சச்சோ, தங்கு மூஞ்ச பார்த்தா ரொமான்ஸ் பண்ற மாதிரி தெரியலையே, ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கு. என்ன அண்ணி, பங்கு கொஞ்சம் ஓவரா பண்ணிச்சுன்னு சொல்லி அரைஞ்சிட்டீங்களா என்ன? அரைகிறாங்க உங்க அண்ணனை. ஆளை பாரு. என்னாச்சு பங்கு, மார்னிங் முகம் வாட்டமா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆமா, 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? வேற எங்க, மச்சான் போட்டிக்கு போறாரு, நான் காலேஜ் போறேன். ஆமா, நீங்க 2 பேரும் இங்க நின்று என்ன பண்றீங்க? காலேஜ் வரல? இதோ கிளம்பிட்டோம். சரி வாங்க, எல்லாருமே ஒண்ணா போலாம். வேணாம் அண்ணி, நீங்க அண்ணன் கூட கார்ல வாங்க, நான் என் மச்சான் கூட பைக்ல வரேன். பாடுறா, என்ன கார்ல உங்க கூட வந்தா உங்க ரொமான்ஸ் எல்லாம் என்னால பார்க்க முடியாதுப்பா. நான் வேற சிங்கிள் பேட். அதுக்கு என்னமா, அதான் மச்சான் இருக்கான்ல, இதுக்கப்புறம் மிங்கிள் ஆயிடலாம். மச்சான் சும்மா விளையாடாதீங்க. மாமா, உங்க அக்கா மேரேஜ் பத்தி என்ன முடிவெடுத்திருக்காங்க? துவா ஆதி அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்திருக்காங்க. இப்போ கூட அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு நல்ல நாளாக பார்த்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணத்தை வச்சுக்கலாம். பாரா, சூப்பர்ல. அவர் உண்மையாவே ரொம்ப நல்ல மனுஷர். அதான் இப்படிலாம் யோசிக்கிறாரு. எங்க கல்யாணத்துக்கு வரவங்க பிரியாக்கா மனசை கஷ்டப்படுத்திடுவாங்களோன்னு நினச்சிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருல. உண்மையாவே அவர் ரொம்பவே கிரேட். ஏன் குட்டிமா, நம்ம கல்யாணத்தை எங்கே வச்சுக்கலாம்? எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஆ, உண்மையாவா? ஆமா மச்சான், உண்மையாதான் சொல்றேன். எங்க வேணாலும் வச்சுக்கலாம். டேய் டேய் டேய், நீங்க கொஞ்சிக்கிறதெல்லாம் அப்புறம் பண்ணுங்க, காலேஜுக்கு டைம் ஆச்சு. சரி, நாங்க முன்னாடி போறோம், நீ அவளை கூட்டிட்டு பைக்ல வா. ஏங்க, நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம், காதுல வாங்குறானான்னு பாருங்க. அதெல்லாம் சின்ன சிறுசுங்க. சரி, கண்டுக்காத, வா நம்ம போலாம். ஏய் குட்டிமா, நிஜமா தான் சொல்றியா? அட ஆமா மச்சான், எங்க வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க மாப்பிள்ளைய மட்டும் பார்த்து சொல்லுங்க, உடனே ரெடி. என்னது, மாப்பிள்ளை பார்க்கணுமா? ஆமா, ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொல்லுங்க, எங்கனாலும் ரெடி தான். ஏய், உனக்கு கொன்றுவேன் பார்த்துக்கோ. அடிக்கடி நீங்க தானே மச்சான் சொல்லுவீங்க உன் மனசு மாறணும்னு. இப்போ என் மனசு மாறிடுச்சு. ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து சொல்லுங்க, நான் கட்டிக்கிறேன். ஏன், என்ன பார்த்தா நல்ல மாப்பிள்ளையா தெரியலையா? தெரியலையே. அடிங்க,
உனக்கு வர வர வாய்க்குள்ள ஓவர் ஆயிடுச்சுடி. அட என்ன மச்சான், நீங்க தானே கேட்டீங்க கல்யாணத்தை எங்க வச்சுக்கலான்னு. இப்போ அதுக்கு பதில் சொன்னா இப்படி கோச்சுக்கிறீங்க. குட்டிமா, கடுப்பை கிளப்பாத. நான் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். தெரியாத மாதிரி நடிக்காதேன்னு. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, அதை பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. என் மனசும் எப்பவும் மாறாது, அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதையும் பார்த்துடலாண்டி. நானும் பாவம் லவ் ஃபெயிலியர் இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா ஓவராவா பேசுற. இனி பாரு ஆதியோட ஆட்டத்தை. ம், பார்க்க தானே போறேன். டே மச்சான், வர வர உங்க டைம் ஓவர் டைமா இருக்குடா. இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? அதுக்காக இப்படியாடா கூட இருக்கிறவங்களுக்கு எரிச்சல் வராது? பாரு, 2 பேரும் கண்ணிலேயே கட்டி பிடிப்பீங்க போல. ஏச்சி நாய், அசிங்கமா பேசாத. டேய் யாரு? நானு. நீங்க 2 பேரும் போற ஸ்பீடுக்கு எனக்கு என்னமோ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தையே வந்துடும் நினைக்கிறேன். டேய் அரைஞ்சிருவேன். அவ காதுல கீது விழுந்துற போது ஏறுமேன். ஏன் இவன், எனக்கு ஒரு டவுட்டு. அப்படி ஒருவேளை உனக்கும் அவளுக்கும் ஒருவேளை ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா? அது என்னது ஒரு வேலை? சரி சரி, கண்டிப்பா பிறக்கும் ஃபியூச்சர்ல. அப்போ என்ன பேர் வைப்பீங்க? ஏய், இவன் தான் ஏதோ லூசு மாதிரி உளறிட்டு இருக்கானா? உனக்கு என்னாச்சு பைத்தியம்? அட சும்மா சொல்லுடா, கேஷுவலா தானே கேக்குறேன். எப்படி கேட்டாலும் இதுக்கெல்லாம் ஆன்சர் எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுப்பா. இப்ப ஆன்சர் சொல்ல போறியா இல்லையா? ஏச்சி பைத்தியம், பேச்சு விடுங்க. மச்சான் என்னடா வெக்கமா? நீ சொல்லாடி என்ன? பேசாம சிஸ்டர்டையே கேட்டுக்கிறேன், விடு. டிடிடி அறிவு கெட்டவனே, காலேஜில் உட்காந்துக்கிட்டு பேசுற பேச்சு பாரு. மச்சான், காலேஜில் லவ் பண்ணலாம், கையை பிடிக்கலாம், இது மட்டும் தப்பா என்ன? இரு முதல்ல சிஸ்டர்கிட்ட கேட்டுக்கிறேன். டே லூசு பையில ஏதாவது நினச்சிக்க போறா, வாயை மூடிட்டு இரு. ஏன் சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு பாப்பா பிறக்கும்ல, அதுக்கு என்ன பேர் வைப்பீங்க? மகா, இவன் ஏதோ லூசு மாதிரி வளரிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும் அவசியம் இல்லை, விடு. இதுல என்ன இருக்கு? நான் என்ன பேர் வைப்பேன்? பொண்ணு பிறந்தா நிலா. ஆறா நினைச்சேன்டி, அப்பப்போ நிலா நிலா நீங்க பேசும்போதே. அப்போ பையன் பிறந்தா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆதி. பாருடா, ஆல்ரெடி 2 பேரும் பேசி வச்சிருப்பீங்க போல. சேச்சே, அதெல்லாம் இல்லை, சும்மா தோணுச்சு. உங்க 2 பேருக்கும் எல்லா விஷயமும் அப்படியே ஒத்து போகுது. ஒரு சில கேரக்டர்ஸ் அப்படியே ஆப்போசிட்டா இருப்பாங்க, ஆனா லவ் பண்ணுவாங்க. ஆனா உங்க 2 பேருக்கும் அப்படி இல்லை, எல்லாமே ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது. நீ சொல்றது கரெக்ட் தாண்டி, அப்படிதான் இருக்கு. ஆமா, நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க, அந்த ஸ்வாதி எங்க? டேய், உன் ஆளு இங்க இருக்கு, நீ எதுக்கு அந்த பொண்ணை தேடுற? இல்லடா, எப்பவுமே இவங்க கூட தானே இருப்பா, அதான். ஏற்கனவே சீனியர் மூலமா அவளுக்கு பிரச்சனை வேற வந்துச்சு, அதனாலதான். அவ அப்பவே கேண்டீன் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஓ அப்படியா, சரி சரி. மகா பாத்துக்கோடி, இவன் சரியில்லை, அப்பப்போ ஸ்வாதி ஸ்வாதிங்கிறான். மென்டல், அது அந்த பொண்ணு மேல உள்ள கேரிங்ல கேட்குறான். ஏறுமை. பாடுறான் அவ்வளோ நம்பிக்கை. மச்சான், அதான் இறக்கி விட்டுட்டீங்கல்ல, காலேஜ் வரைக்கும் வரணுமா என்ன? வந்துதானே ஆகணும். மேடம் வேற என்கிட்ட சவால் விட்டுருக்கீங்க. நீ பாட்டுக்கு இவன் தான் மாப்பிள்ளை எவனையாவது கூட்டிட்டு வந்துட்டீனா, அதான் இனிமே காலேஜுக்குள்ள வந்து இவ ஏன் ஆளுன்னு நான் ஃபார்ம் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பின்னாடி அவன் வரான்னு நானும் பார்க்குறேன். அச்சோ, அது சும்மா சொன்னேன் மச்சான், அதுக்காக இப்படியா? நானும் சும்மா விளையாட்டு தான் பேசுறேன், தப்பா நினைச்சுக்காத. அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி, கவனிச்சிங்களா? கவனிச்சுட்டு தானே இருக்கேன். நீங்க எதை சொல்றீங்க? இல்லம்மா, கொஞ்ச நாள் சோகமாவே இருந்தியா, ஆனா இப்ப கொஞ்சம் உங்ககிட்ட சேஞ்சஸ் இருக்கு, இது நல்லாதான் இருக்கு. அட அது இல்லை மச்சான், அங்கே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேசுனது கவனிச்சிங்களா? இப்போவே குழந்தைய பற்றிலாம் பிளான் போட்டாச்சு. அதுக்கு என்ன, நம்மளும் பிளான் பண்ணிடலாம். ஹலோ, இப்படி விளையாட்டுக்குன்னு மனசில் இருக்கிறது அவ்வளோத்தையும் கொட்டிகிட்டு இருக்கீங்க. ஓ புரியுதா? புரிஞ்சா சரி. மச்சான், இப்படி சிரிச்சிட்டே இருக்கேங்கிறதுக்காக என் மனசில் இருக்கிறது மட்டும் மாறிடும்னு நினைக்காதீங்க. நீங்கள் இப்போ பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது
எனக்கு காமெடியா இருக்கு. அதுக்காக தான் சிரிச்சிட்டு இருக்கேன். இதுடி தங்கம், அதெல்லாம் எனக்கு புரியாமையா இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, நீ எவ்வளோ நாள் வேணாலும் டைம் எடுத்துக்கோ. உன் மனசு மாறுற வரைக்கும் இந்த ஆதி வெயிட் பண்ணுவான். ம் அப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? குட்டிமா, நான் என் மனசுல இருக்கிறது என்னன்னு உன்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த பதில கொடுத்துட்டே இருக்க பாத்தியா, இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். இதுவே எனக்கு போதும். போக போக உன் மனசை ஈஸியா நான் மாத்திடுவேன். ம் பார்க்கலாம். சரி, நீங்கள் கிளம்புங்க, நான் வரேன். ம், ஓகே. என்னடா மச்சான் அங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அந்த சிஸ்டர் நம்ம சீனியர் தானே? ம், ஆமாடா. அங்க பக்கத்துல நிக்கிறார்ல, அவர் பேர் தான் ஆதி, நம்ம சேர்மனோட தம்பி. ஓ அப்படியா? காலேஜ் முழுக்க அவர் பேர் தான் கொடி கட்டி பறக்குது. நிலா நீ வானம் காற்று மழை என் கவிதை மூச்சு இசை துளித்தேனா மலராதிசை ஒளி பகல். இவன் நாளைக்கு கிளாஸ் டெஸ்ட் இருக்குல்ல, படிச்சிட்டீங்களா? ம், அடப்பாவி, என்ன கேப்ல படிச்சீங்க? 6 மணிக்கு வீட்டுக்கு போனேன், 7 to 8. அதுக்கப்புறம் தான் உனக்கு ஃபோன் அடித்தேன். நீ வேற பார்க்கணும்னு சொன்னியா, அதனால தான் வந்தேன். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, இப்படி நம்ம டெய்லியும் மீட் பண்ணிக்கிறது எனக்கு என்னமோ சரியா படலை. ஏன் அப்படி? என்னை பார்க்க விருப்பம் இல்லையா? அப்படி இல்லைம்மா, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல. உங்கள் அம்மா அப்பா லேட்டாக வராங்க, அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நீ இப்படி பண்ணுறது வேற யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக தப்பாக தான் பேசுவாங்க. ஹலோ, லவ்னு வந்துட்டா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்க்க முடியாது. நம்ம 2 பேரும் இங்கே உட்காந்து பேசுறத யார் பார்க்க போறா? இப்போதைக்கு யார் கண்ணிலையும் படலை. ஒரு வேளை பட்டுட்டா பிரச்சனை உனக்கு தான். நான் பையன், என்னை எதுவும் பேச மாட்டாங்க, ஆனால் உன்னை தான் தப்பாக பேசுவாங்க. லவ்னு வந்துட்டா இதெல்லாம் சாதாரண பாஸ். இதுக்காக இப்படிலாம் யோசிச்சு மீட் பண்ணாம இருக்க முடியுமா சொல்லுங்க? அதான் காலேஜில் பார்க்குறோமே, அப்புறம் என்ன? காலேஜில் மீட் பண்ணுறோம், ஆனால் அங்கே நீலா இல்லையே. என்னது, நிலா வேணுமா? ஆமாம், நீங்களும் நானும் அந்த நிலாவும் இருந்தாதான் எனக்கு டேவே ஃபுல்ஃபில்லாக இருக்கு. சரி, அட்லீஸ்ட் கொஞ்சம் தள்ளியாவது உட்காரு. அதெல்லாம் முடியாது. ஏங்க, அவன் எப்படி எப்படியோ லவ் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் என்னடானா பக்கத்தில் உட்காரத்துக்கு எப்படி பதறீங்க? ஹே, நல்லா பேச ஆரம்பிச்சிட்டடி. பூனைக்குட்டி மாதிரி இருந்த, ஆனால் இப்போ புலி மாதிரி பாயிற. அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு. என்ன சொன்ன? புரியல. உங்கள் மேலே புலி மாதிரி பாயறதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குன்னு சொன்னேன். என்ன புரியலையா? புலிமானை வேட்டைதான் ஆடிடுமே காட்டில், மான் புலியை வேட்டைதான் ஆடுமிடம் காட்டில். ஏய், இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்ரி. சும்மா சும்மா. சரி, இத்தனை மாசமா லவ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டதே இல்லைல்ல? அட ஆமால்ல. இப்போ சொல்றீங்களா? அன்னம் பட்டாம்பூச்சி கொஞ்சம் தமிழ் குழந்தை சினங்கள் சிரிப்பு முத்தம். ஐ ஐ எனக்கா தோணும் போது சொல்றேன். போங்க நீங்க. ஏ மகா, என்னை உண்மையாவே லவ் பண்றியா? இதெல்லாம் சினிமா டைலாக், யூஸ்வலா எல்லா லவர்ஸும் கேட்கறது. சரி, இருந்துட்டு போட்டும், நானும் கேட்குறேன், பதில் சொல்ல. உண்மையா தானே லவ் பண்றேன். ஏன்? ஒருவேளை நம்ம பிரிஞ்சுட்டா என்ன பண்ணுவ? ஏய் லூசு, அழுகுறியா? ஏய், நான் சும்மா விளையாடுக்கு கேட்டேன்டி. ஏய் மகா, இதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ற? என்னால அப்படி ஒரு விஷயத்த நினைச்சு கூட பார்க்க முடியல இவன். சும்மா பேச்சுக்கு கூட அப்படி கேட்காதீங்க, நம்ம பெரிய மாட்டோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, நம்ம பிரிய மாட்டோம், எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. நான் சும்மா தான் கேட்டேன், ஃபீல் பண்ணாத. ஏய் மகா, சொல்றது கேளு, நான் சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன், இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ற? மகா, இங்க பாருன்னு சொன்னேன். இந்த நிலா சாட்சியா சொல்றேன், என்னைக்குமே நம்ம பிரிய மாட்டோம். ஐ லவ் யூ. ஏய், அதான் சொல்லிட்டேன்ல, இதுக்கப்புறம் இப்படி கண்ணை கசக்கிட்டு இருக்க, எனக்கு கஷ்டமா இருக்கு மகா. ப்ளீஸ், இதை பார்க்கறதுக்காகவா வந்தேன்? எப்பவும் போல என் மகா கியூட்டா சிரிப்பாளாம். எங்க சிரிங்க. முடியாது. லைட்டா சிரிப்பு வருது. ம், இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? எப்பவும் இதே மாதிரி சிரிச்சுட்டே இருக்கணும்.
ம், நீங்களும் நானும் என்னைக்குமே பிரிய மாட்டோம்ல. ஆண்டவனே நினைச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாது. ஓகேவா? ம், என்னாச்சு இவளுக்கு? இவ்வளோ சீக்கிரம் தூங்கிட்டு இருக்கா? இப்படி தூங்குற ஆள் இல்லையே. ஸ்வேதா, ஏய் ம், என்னங்க? ஏய், சாப்பிட்டுட்டு வந்து படு. அம்மா உன்னை கீழே கூப்பிட்டாங்க. ஏங்க, எனக்கு எதுவும் வேணாம், டயர்டா இருக்கு. கண்ணை கூட திறந்து பார்க்காம பேசிட்டு இருக்கா. டயர்டா இருக்கா? ஒருவேளை உடம்புக்கு இது சரியில்லையோ? உடம்பு லேசா சுடுற மாதிரி இருக்கு. ஏய் ஸ்வேதா, ஏய் என்னாச்சு? மார்னிங்லாம் நல்லா தானே இருந்த? என்னன்னு தெரியலங்க, லைட்டா ஃபீவர்ஷா இருக்கு. தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். நீங்க வேற தூங்கணும்ல. சரி இருங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஏய் அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ இங்கே படு. சாப்பிட கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். வந்து சாப்பிட்டுட்டு டேப்லெட் இருக்கு, அது வேணா எடுத்து போடு. இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஏங்க, ம், என்ன? கொஞ்ச நேரம் உங்க மடியில தலை வச்சு படுத்துக்கட்டுமா? ஏங்க, உங்களை தான். சாரிங்க, நீங்க தான் என் மேலே கோவமா இருக்கீங்கல்ல. சாரி, தெரியாம கேட்டுட்டேன். பரவாயில்ல, நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். நீங்க போய் சாப்பிடுங்க. மனசு தடுமாறும், அது நினைச்சா நேரம் மாறும். மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தட போடும். நித்தோ நித்த